வணக்கம். இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சரஸ்வதி தேவியோட அருளை பெறணும் அப்படின்னா அதற்கு மிக சிறப்பான நாளாக சொல்லப்படுவது தான் இந்த வசந்த பஞ்சமி. அந்த வசந்த பஞ்சமி நாளன்னைக்கு இந்த ஒரு பொருளை தானம் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளின் படிப்பில் அதீத கவனம் செலுத்துவார்கள் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த வசந்த பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா தை மாதத்தில் மிக முக்கிய நாளாக சொல்லப்படும் இந்த வசந்த பஞ்சமி மாதந்தோறும் 2 முறை பஞ்சமி திதி வந்தாலும் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறையில் வரும் இந்த பஞ்சமியை வசந்த பஞ்சமி அப்படின்னும் சிறப்புக்குரிய நாளாக நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளை சரஸ்வதி தேவியின் வழிபாட்டுக்குரிய நாளாகவே இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இது பொதுவாகவே ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் பார்த்தோன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த வசந்த பஞ்சமி வருவது கூடுதல் சிறப்பு. வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது கல்வி, ஞானம், கலைகளின் கடவுளான சரஸ்வதி தேவியின் அவதார தினம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே இதை சரஸ்வதி ஜெயந்தி அப்படின்னும் சரஸ்வதி பஞ்சமி அப்படின்னும் ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னும் பல பெயர்களாக நம்ம அழைக்கிறோம். தீபாவளி அப்படிங்கிறது மகாலட்சுமி கொண்டாடும் பண்டிகை அப்படிங்கிறது போல், அதே போல் நவராத்திரி அப்படிங்கிறது துர்க்கையை கொண்டாடும் பண்டிகை அப்படிங்கிறது போல் வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது சரஸ்வதி தேவியை கொண்டாட நாளாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான நாளில் சில பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலம் குழந்தைகள் அவங்களுடைய படிப்பில் நல்லா படித்து 100% மார்க் வாங்குவதற்கான வாய்ப்பாகவே இது பார்க்கப்படுது. இந்த வசந்த பஞ்சமி நாளில் உணவுப் பொருட்களை தானம் கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, கல்வி சார்ந்த பொருட்களை தானம் கொடுப்பது இன்னமுமே சிறப்பு. பஞ்சமி அன்னைக்கு கல்வி தொடர்பான பொருட்களை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப மங்களகரமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் சரஸ்வதி தேவி நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், புத்தகங்கள், பென்சில் இந்த மாதிரி பொருட்களை நன்கொடையாக வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்து அறிவை நமக்கு வாரி வாரி வழங்குவார் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நாளில் கல்வி தொடர்பான பொருட்களை தானம் செய்வது தொழிலில் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கூடுமானவரை கல்வி தொடர்புடைய பொருட்களை தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு. அதுவும் கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு அதை தானம் கொடுப்பது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை நம்ம கண்குளிர பார்க்கலாம். மங்களகரமாக நம் வாழ்வு மாறுவதற்கு அந்த சந்தோஷம் துணையாக இருக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. அதே போல் முடிந்தவரை உணவு தானம் கொடுக்கலாம். இப்படி ஒரு வசந்த பஞ்சமி நாளில் தானம் கொடுப்பதன் மூலம் அறிவு, ஞானம், கல்வி அறிவு இது எல்லாமே மேம்பட இந்த ஒரு தானம் துணையாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இந்த ஒரு பொருளை தானம் கொடுத்து குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க நம்மால் ஆன உதவி அனைத்தையும் செய்து இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.